அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது, மனிதர்களுக்கு நீதியின் மகத்துவத்தை உணர்த்த யமதர்மராஜன் பூலோகத்தில் நடத்திய ஒரு சுவாரஸ்யமான நாடகத்தை பற்றி தான். பார்க்கலாமா? ஒரு சமயம் ஒரு வீட்டின் வாசலில் மிகவும் பசியோடு அமர்ந்திருந்த ஒரு ஏழை பிச்சைக்காரன் யமனின் கண்களில் பட்டான். யமன் அந்த பிச்சைக்காரனிடம் தன்னை ஏழை பிச்சைக்காரன் என்ற வேடத்தில் உருமாற்றிக் கொண்டு சென்று, ஐயா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டாராம். பிச்சைக்காரன் தன் முன்னால் இருந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டை பார்த்துவிட்டு, நானும் காலை முதல் எதுவும் சாப்பிடவில்லை, ஆனால் உங்களுக்கு என்னை காட்டிலும் அதிக பசி போல் தெரிகிறது, இதோ இந்த ரொட்டியை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன் கையில் இந்த ரொட்டியை யமனிடம் கொடுத்தாராம். யமன் அந்த ரொட்டியை வாங்கிக் கொண்டு மனதுக்குள் சிரித்துக்கொண்டே, தன் பசியை மறந்து பிறருக்கு உதவும் இந்த குணம்தான் புண்ணியம் என்று நினைத்து கொண்டாராம். சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு பணக்காரன் தன் வீட்டிலிருந்து வெளியே வந்தான். அவன் ஆடம்பரமாக உடைகளை அணிந்திருந்தான். யமன் அவனிடமும் சென்று, ஐயா, நான் மிகவும் பசியோடு இருக்கின்றேன், ஏதேனும் உணவு கிடைக்குமா என்று கேட்டாராம். பணக்காரன் யமன்தான் ஏழை பிச்சைக்காரன் போல் தோற்றமளிக்கிறானே, அதனால அப்படிப்பட்டவரை மேலும் கீழும் பார்த்து, போ போ, இங்கெல்லாம் உனக்கு எதுவும் கிடைக்காது, உழைத்து சம்பாதித்து சாப்பிடு என்று கூறி அவமதித்தாராம். யமன் அவனிடமிருந்து நகர்ந்து தன் செல்வத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாத இந்த மனநிலைதான் பாவம் என்று தனக்குள் கூறிக்கொண்டாராம். அதனால் அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக மறுநாள் யமன் புதிய வணிகன் போல உருமாற்றிக் கொண்டு அந்த பணக்காரன் வீட்டில் நடக்கும் ஒரு பெரிய விருந்துக்கு சென்றாராம். யமன் அங்கு சென்று விருந்து முடிந்து அனைவரும் கிளம்பிய பிறகு அந்த பணக்காரரிடம் ஒரு சிறிய பெட்டியை காட்டினார். இந்த பெட்டிக்குள் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் உள்ளன, இவற்றை நீங்கள் வாங்கிக் கொண்டால் நீங்கள் மேலும் செல்வம் பெறலாம் என்றாராம். பணக்காரன் பேராசையுடன் பெட்டியை வாங்கி திறந்தான். ஆனால் அதற்குள் ரத்தினங்களுக்கு பதிலாக சில ஈக்களும் கொசுக்களும் இருந்தன. பணக்காரன் கோபத்துடன், என்ன இது, என்னிடம் விளையாடுகிறாயா என்று கத்தினாராம். அதற்கு யமன் புன்னகையுடன் சொன்னாராம், ஐயா, நான் நேற்று ஏழை பிச்சைக்காரன் உருவத்தில் வந்தேன், அப்போது எனக்கு என் மீது ஒரு கருணை கூட நீங்கள் காட்டாததுக்கான பலன்தான் இது அப்படின்னு சொன்னாராம். பிறருக்கு உதவாத உங்கள் பேராசைதான் இந்த ஈக்களும் கொசுக்களும் என்று சொல்லி சென்றாராம். அடுத்தது யமன் அந்த பிச்சைக்காரனின் குடிசைக்குள் சென்றார். அன்றும் அவன் பசியோடுதான் இருந்தான். யமன் மீண்டும் ஒரு சிறிய பெட்டியை அவனிடம் கொடுத்தார். இந்த பெட்டிக்குள் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உள்ளன என்றும் சொன்னார். பிச்சைக்காரன் தயக்கத்துடன் அந்த பெட்டியை திறந்தார். அதற்குள் அவனுக்கு பிடித்த உணவு பண்டங்கள், புதிய ஆடைகள் மற்றும் சில பொற்காசுகள் இருந்தன. பிச்சைக்காரன் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் யமனை பார்த்தான். யமன் அவனிடம், இதை நீங்கள் நேற்று எனக்கு காட்டிய கருணையின் பலன். உங்கள் பசியையும் பொருட்படுத்தாமல் எனக்கு ரொட்டி துண்டை கொடுத்த அந்த புண்ணியம்தான் இந்த பரிசுகள் என்றாராம். இறுதியாக யமன் தனது உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார். அவன் அந்த கிராமத்து மக்களை அனைவரையும் நோக்கி, மனிதர்களே, புண்ணியம் என்பது கோவிலில் சென்று வழிபடுவதோ தான தர்மங்கள் செய்வதோ மட்டுமல்ல, ஒரு எளிய மனிதனுக்கு நீங்கள் காட்டும் அன்பும் கருணையும் தன்னலமற்ற உதவியும் தான் உண்மையான புண்ணியம். அதே போல பாவம் என்பது கொலை செய்வதோ திருடுவதோ மட்டுமல்ல, ஒருவரின் பசியை போக்க மறுப்பதும், பிறரின் துன்பத்தை கண்டு சிரிக்கவும் பேராசை கொள்வதும் கூட பாவம்தான். புண்ணியம் மற்றும் நரகம் என்பவை நாம் செய்யும் செயல்களின் பிரதிபலிப்பே என்பதை உணர்த்தியதற்காக தான் இப்படி ஒரு நாடகம் என்னால் நடத்தப்பட்டது என்று மக்களுக்கு உணர வச்சாராம் யமதர்மராஜன். அதனால் நாமும் புண்ணியத்தை சேர்ப்போம், வளமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.